விஜி, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நான் தான் எனக்கு காரணம். ஒன்னா இருந்த குடும்பம் இப்ப நான் வந்ததுனால தானக்கா பிரிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜி. நீ என்ன பண்ண? ஆமா, நான் தானே அந்த பேப்பர் எடுத்து சித்தி கிட்ட கொடுத்தேன். நான் ஒரு படிக்காத முட்டாளுக்கா. எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியாம கொடுத்துட்டேன். அக்கா, நான் படிக்கலன்னு என்னைக்குமே வருத்தப்பட்டதே இல்ல. இன்னைக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். கொடுக்காம மறைச்சு வச்சிருந்திருப்பேன்க்கா. இப்போ என்னால கண்மணி அக்கா வீட்டை விட்டே போயிட்டாகல்ல. ஐயோ விஜி, விஜி, நான் எதுக்கா இந்த வீட்டுக்கு வந்தேன்? என்ன விஜி நீ? உன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் அவ மாட்டிக்க போறவதான். அவ செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான். நீ அழுதுட்டு இருக்காத. என்ன விஜி, நீ காட்டலனாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மை வெளியில தெரிஞ்சிருக்கும். இல்லக்கா, என் மேலதான் தப்பு. என்னைய மன்னிச்சிருங்கக்கா. என்ன விஜி நீ? இல்லக்கா, நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன். நீ முதல்ல எழுந்திரி. நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்ப. எழுந்திரி, ரூமுக்கு போ. அக்கா, நான் வேணா போய் கண்மணி அக்கா எங்கிட்டு இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விஜி. என்ன நடக்குதுங்க? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? சித்தி, நீங்க போய் கண்மணி அக்காவை கூட்டி வந்துருங்க. பாவம் அவங்க. நான் அந்த பேப்பரை காட்டலன்னா அவையில நீங்க அனுப்பியிருக்க மாட்டியல்ல. என் மேலதான் சித்தி தப்பு. நான் உங்க கால்ல விழுகிறேன். என்ன பண்ற நீ? நான் வந்ததே இந்த குடும்பத்தை பிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு சித்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்க்க போனா நீதான் இப்ப இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்க. குடும்பத்தை கெடுக்கிறவங்க கூட பிறந்தவங்களா இருக்காங்களேங்கிறதுக்காக பாத்துக்கிட்டு சும்மா இருந்தோம்னா நாளைக்கு அதுவே இந்த குடும்பத்தை மொத்தமா அழிச்சிடும். நீ தானே வந்ததும் அதை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்ன. நியாயமா நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன் வீரா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல? சொல்லு. உன் அக்கா இந்த வீட்ல என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும் தானே? இல்லம்மா, அது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன்னா உன் அக்கா பண்ற தப்ப விட அவ வாழ்க்கை உனக்கு முக்கியமா போச்சு. அப்படி இல்ல வள்ளிமா. வேணாம் வீரா, அது எதுவும் சொல்ல.